அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் என்ன முடிவு எடுக்கின்றீர்களோ இந்திய தேசிய கட்சி முழுமையாக கட்டுப்படும். உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், இன்று தமிழகமே சினிமா மோகத்தில் அப்படி மயங்கி கிடக்கு. ஒன்று ரீல்ஸ் மோகம், இன்னொன்று சினிமா மோகம். அதுதான் ஆட்சியை நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கு நடுவுரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு மக்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து காவேரி நீர் தமிழகத்துக்கு கொடுக்காமல் மறுத்து வருவதை கண்டித்து இங்கு நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது சாதாரணமானதில்லை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு மைல்கல்லாக தான் பார்க்க வேண்டும். எல்லாம் அப்படியே உறங்கி இருக்காங்க. அப்படியே என்னடா இது, நிறைய போராட்டங்களை கண்ட தோழர்கள் இங்கே இருக்காங்க, சகோதரர்கள் இங்கே இருக்காங்க. எந்த போராட்டமும் எதுவும் காணாம அவன் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவன் பேசுற பேச்செல்லாம் பார்த்தா காமெடியாகவும் இருக்கு, கடுப்பாகவும் இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஆட்சி. என்ன பண்ண முடியுதுன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது, இது இத்தோடு முடியக்கூடாது. நிச்சயமாக இதை தேர்தலிலும் கூட இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவம். ஏன்னா நம்ம தமிழகத்தில் இந்த சினிமா முகத்தை எப்போ அப்புறப்படுத்தோம்னா அப்பதான் கொள்கைவாதிகளால் இங்கே வெற்றி பெற முடியும், இல்லை என்றால் முடியாது. காலங்காலமா அப்படியே சினிமா முகத்திலே போயிடும். ஆக இன்னைக்கு இந்த காவேரி நதிநீர் பிரச்சனை இன்னைக்கு நேரத்தில் பல 100 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துட்டு தான் வருது. நம்முடைய தோழர் தமிழரசன் தோழர், தமிழ்நாடு விடுதலை படையினுடைய தலைவர் தமிழரசன் தோழர் கூட சொல்லியிருக்காரு, கிருஷ்ணா ராஜசாகர் அணையை ஒரு குண்டு வச்சு தகர்த்திட்டா காலத்துக்கு தமிழ்நாடு தண்ணி வரும்னு இருக்காரு. காலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரும், இல்லைன்னா இதுக்கு தீர்வே கிடைக்காதுன்னு சொல்லி எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட 1990களிலேயே இந்த முழக்கத்தை முழங்கியவர் தமிழரசன் அவர்கள். இன்னைக்கு நினைச்சு பார்த்தா இன்னும் கூட தீர்வு கிடைக்கல. உச்சநீதிமன்றம் தீர்வுக்கு கர்நாடக அரசு மதிக்கிறது இல்லை. சரி, கர்நாடக அரசு ஏன் மதிக்கலன்னு மத்திய அரசு தலையிட்டு தீர்வு காணணும்னா அதுவும் காண்றது இல்லை. ஆக எல்லாமே இங்க தமிழ்நாட்டுக்கு, குறிப்பா அந்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமையை இழைத்து வருகின்றார்கள். இந்த மேகதாது அணையை கட்டிட்டாங்கன்னா அந்த வரக்கூடிய கொஞ்ச நெஞ்ச தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வராது, வறண்ட பூமியாக காட்சியளிக்கும். அப்போ இதை தடுப்பதற்காக இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் என்பது நிச்சயமாக சாதாரணமான கூட்டம் அல்ல. இது ஒரு புரட்சிக்கான முதல் விதையாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி.